செட்டிநாடு பிள்ளையார்பட்டி கோவில் எதிர்ப்புறம் விண்டேஜ் கலரி கண்காட்சி, மக்களுக்கு பல தகவல்களை சொல்லும் கண்காட்சி. தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். அந்த காலத்தில் திரைப்பிரபலங்கள், பணக்காரர்கள், குறிப்பாக அருள்மாமணி, NTS ஆறுமுகம் பிள்ளை, கவியரசு கண்ணதாசன் உள்ளிட்ட பிரபலங்கள் பயன்படுத்திய சொகுசு கார்கள் செட்டிநாடு பிள்ளையார்பட்டி கோவில் எதிர்ப்புறம் விண்டேஜ் கலரி கண்காட்சியில் இடம்பெற்று வரும் வேளையில் அதிகமான மக்கள் இக்கண்காட்சிக்கு வந்துள்ளனர். இதில் NTS ஆறுமுகம் பிள்ளை பயன்படுத்திய கார் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருந்தது. சென்னையிலேருந்து வந்திருக்கோம். வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து பிள்ளையார்பட்டிக்கு வந்தோம். பக்கத்தில் வந்து விஜய் திரும்ப போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து நெட்டில் பார்த்து வந்து பண்ணோம். எல்லாம் பழைய சாமான்கள் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு, கார்லேருந்து டெலிவிஷன் இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபர் கேமராமேன் இருக்கட்டும், அப்புறம் பழைய காலத்துக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்து வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது முக்கியமான இடம். வர்றவங்க எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே இருக்குது. பார்க்க நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து யார் யார் என்னென்ன பயன்படுத்துகிறாங்களோ அதை வந்து நேரடியாக பார்க்கல நம்ம. இப்போ அதை வந்து நம்ம கண்கூடாக பார்த்து ரசிக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே வந்து பாருங்கள், வாங்க, ரசிங்க. இது வந்து காண கிடைக்காத ஒரு இடம் விண்டேஜ். இது எந்த ஏரியா? இது பிள்ளையார்பட்டி பக்கம். ரொம்ப கிட்ட. பிள்ளையார்பட்டி கும்பிட வராதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, நார்த்துலேருந்து எல்லாருமே வாங்க. எல்லாருமே வந்து இந்த இடத்த மிஸ் பண்ண பாருங்க, பார்த்து ரசிங்க. ரொம்ப அழகா இருக்கு. அமெரிக்காவிலேருந்து இந்த ஒரு நம்ம பிரசிடென்ட் பயன்படுத்துகிற காரை வந்து இப்போ முன்னாடி பயன்படுத்தினதை வந்து இப்போ வச்சுருக்காங்க இந்த இதில். அதை வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரியே நம்ம கண்ணதாசன், நம்ம கவிஞர் கண்ணதாசன் பயன்படுத்துகிற காரும் இங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவர் இருக்கிற மாதிரியே நான் வந்து நினச்சேன், ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. எல்லாமே போட்டு காமிச்சாங்க. அது பேர் என்ன? அது என்ன ரெக்கார்ட் என்ன சொல்கிறது? கிராமஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் 2 பாட்டு கேட்குற மாதிரிலாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அறிவை பயன்படுத்தி ரொம்ப 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 ரசிக்கிற மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. பாட்டு இப்போல்லாம் வந்து டெக்னாலஜியை விட அந்த காலத்தில் ரொம்ப சூப்பராக கண்டுபிடிச்சி எல்லா பொருளையுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க, நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. பார்க்க வேண்டிய இடம், பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள இந்த கார் விலை உயர்ந்த காராகும். இந்த இம்பால காரில் பல வசதிகள் உள்ளன. இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. வணக்கங்க, நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்தேன். பக்கத்தில் மியூசியம் இருக்குன்னு பார்த்தேன். சூப்பராக இருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் வெரி ரேர், எங்கேயுமே பார்த்தது இல்லை. நான் சின்ன பையன்ல இருந்தப்போ எல்லாம் இந்த ஃபோனு அதெல்லாம் பார்த்துருக்குறோம். மெயின் வந்து கேமரா கலெக்ஷன் பயங்கரமா இருக்கு. கார் செம்மையா இருக்கு. அப்பவே இந்த மாதிரி ராஜா மாதிரி வாழ்ந்துருக்குறாங்க. நம்மலாம் இப்போதான் சின்ன ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கிறோம். அப்பவே அந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஃபோன்லாம் வந்திருக்குன்னு பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கலெக்ஷன் இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த கண்காட்சியில் மேலும் அதிகமான பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் மக்கள் அல்லது பிரபலங்கள் பயன்படுத்திய பொருட்கள், டேப் வீடியோக்கள், கேமரா, வீடியோ, வானொலி பெட்டிகள், இன்னும் பல வகை பொருட்கள் உள்ளன. என் பேர் கண்ணதாசன். நான் திருப்பத்தூர்ல இருந்து வர்றேன். ஆல்ரெடி இந்த பிளேஸை பத்தி நான் இன்ஸ்டாகிராம்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வரணும்னு ஆசை, ரொம்ப நாள் வர முடியல. பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு டைம் கிடைச்சு நான் இங்க வந்திருக்கேன். வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன். எனக்கு 26 இயர்ஸ் ஆகுது. நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்தது கிடையாது. இங்க பார்த்த கேமராஸா இருக்கட்டும், யூஸ் பண்ண காசா இருக்கட்டும், இந்த காசெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நான் இந்த பக்கத்து பார்த்தோன்னா கேமராஸ்லாம் ரொம்ப பெரிய கேமராஸ். இதெல்லாம் நான் வாழ்க்கையில பார்த்துருக்கவே கூட மாட்டேன். கிராம் ஃபோன்ஸ்லாம் என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பார்க்குறேன். ரியலா வந்து பாட்டு கேட்கும் அதில் நான் பார்த்துருக்கேன் என் வயசுக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற மாட்டு வண்டியா இருக்கட்டும், மற்ற அதர்ஸ் கேமராஸ், ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ், அது எல்லாமே பார்க்குறப்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதே மாதிரி பின்னாடி இருக்க ஸ்கூட்டிஸ் அண்ட் சின்ன பிள்ளைங்களோட திங்ஸா இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்போ மாடர்ன் வாக்கர்ஸ் எவ்வளவோ பார்த்துருக்கோம். இதுல இருக்கிற வாக்கர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கு. அப்பவே இவ்வளோலாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. இக்கண்காட்சிக்கு வந்த சிலரை தேசம் தொலைக்காட்சி நேர்நிலை செய்தது. அவர்கள் பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.